ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எறா தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எறா தொக்கில் முருங்கைக்காய் போட்டு செய்யும் போதே நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எறா கேட்டு சாப்பிட்றதோட நிறைய முருங்கைக்காய் தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால ஒரு 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தொக்கா வேணும்னா அப்படியே கூட பெரட்டி எடுத்துடலாம், தண்ணி சேர்க்காம. இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். எறா நம்மளுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். அதனால் முன்னாடியே நம்ம முருங்கைக்காய் வேக வச்சுக்கலாம். சில முருங்கைக்காய் வேக லேட் ஆகும். அதனால் முன்னாடியே லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எறா சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவியாக செய்கிறதுனால ஒரு கிளாஸ் அளவுக்கு சின்ன கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அதனால் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.